श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियशीयसव्वतन्तसतन्तो वेयन्तार्यवय्यो मगसन्निध्येउ शैशयं हि यजम्ये नमकति यसाननाहम् सत्यं दासान अच्युयं ठिरजोयिं गळुरनयितडतमालम् अहिन्दनयरो சகாயலேக்ககைந்தம். சரணாகதி பண்ணி முடிச்சவனுடைய நிலையை சொல்லும் போது பிற தேவர்களை எல்லாம் சேவிக்காமல் சாத்தக பக்ஷி போல இருப்பான். எம்பெருமானிடமே என்ன பலன் வேணுமோ அதை எதிர்பார்ப்பான். அதாவது என்ன கேட்டான்னா, பெரிய பலன் எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு கிடையாது. கைங்கரியத்துக்கு சேஷமாக ஏதாவது எதிர்பார்க்கிறதா இருந்தா கூட அது பெருமாள் கிட்ட இருந்தா எதிர்பார்ப்பான் தவிர மற்ற தேவர்கள் கிட்ட எதிர்பார்க்க மாட்டான். ஏன்? அவர்கள்லாம் அப்படி என்ன பலன் கொடுத்து விட முடியும்? சாம்சாரிக்க பலன் தவிர மற்ற பலன்களை எல்லாம் அவர்களாலே கொடுக்க முடியுமா என்ன? அதனால எந்த காரணத்தினாலையும் அவர்களை எதிர்பார்க்க மாட்டான், அவர்களை ஆசிரியக்க மாட்டான் அப்படின்னு இந்த விஷயத்தை நாம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு ஒரு 3 ஸ்லோகம் பார்க்கணும். இப்போ நைச்சானுசந்தானம் ஆரம்பிக்கிறார். இப்போ முன்னாடி அனுகத சுகமிருக திருஷ்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு உன்னுடைய கருணா பிரவாகம், அந்த பிரவாகத்துலதான் என்னுடைய ஆசைகள்லாம் அடங்குமே தவிர லோகத்துல இருக்கக்கூடிய மிருக திருஷ்ணா அதுல என்னுடைய ஆசை அடங்காது. அதாவது லோகத்துல ஏதாவது பலனை கொடுத்து என் ஆசையை அடக்க முடியாது. ஏனென்றால் அந்த பலன்லாம் காணல் நீர் போல இருக்கு, எல்லாம் இருக்க மாதிரி இருக்கே தவிர ஸ்திரமாக இல்லை. ஆனா உன்னுடைய கருணா பிரவாகத்தினால்தான் என்னுடைய ஆசையை அடங்கும் அப்படிங்கிற திருஷ்ணா அப்படின்னு தாகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னுடைய தாகம், ஆசையை கூட தாகம்னு சொல்லுவாங்க, அது அடங்கும்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப அடுத்த விஷயம், சுவாமி தேசிகன் எம்பெருமானே இதெல்லாம் சொல்றேன், ஆனா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் ஒரு 3 ஸ்லோகம். நைச்சானுசந்தானம் அப்படின்னு சொல்லலாம். இத சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்கள்ல பல இடங்கள்ல இந்த நைச்சானுசந்தானம் வரும். நீச்சனாக தன்னை அனுசந்தானம் பண்ணி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், நினைத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். நைச்சானுசந்தானம்னா நாம் என்னைக்குமே இந்த ஆக்கிஞ்சன்யத்தை எல்லாம் மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. ஆக்கிஞ்சன்யம், அனன்யகதித்துவம் இதெல்லாம் மறக்க கூடாதுன்னு. சரணாகதி பண்ணவனா இருந்தா கூட எப்பவுமே அதையெல்லாம் மறக்காமல் இருக்கணும், அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அத. அதனால சுவாமி தேசிகன் நைச்ச அனுசந்தானம் பண்ற வழக்கம், நீச்சனாக அப்படி. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், நைச்ச அனுசந்தானம் அப்படின்னா தன்னை நீச்சனாக சொல்லிக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லை, தன்னை நீச்சனாக உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா வெறுமை நான் அடியனுக்கு சுவாமி அடியனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வெறுமையான வாய் வார்த்தையில சொல்றது இல்லை. மனசாலே அது உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு வரும்போது அது பூர்ணமாக இருக்கும். இப்ப இந்த ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகங்களை பார்த்தான்னா சுவாமி தேசிகன் எந்த அளவு இருக்காருன்னு தெரியுது. நைச்சானுசந்தானத்துல தயாசரத்தில் பார்த்தோம் இல்லையோ, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னும் மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே அப்படின்னும் இப்படிதான் சொல்லிண்டவர். அதனால இப்ப என்ன சொல்றாரு பார்க்கலாம். நமக்காக தான் இந்த நைச்சானுசந்தானம் பண்றக்க, நாம சொல்லணுங்கிறதுக்காக. விகல சகலாங்க விஷமான். இப்போ 74வது ஸ்லோகம். இங்கே வியல சயலங்க விஷமே தம்மே நயசச்ச தயனிகே தாரேந்தோ கந்தார பந்தயோ விய கலந்த சரணோம் ஹி காயர விசீரந்தோ விகல சகலாங்க விஷமான் தர்மான் நத சத்ய துவஜ நிபான் தாரயன் காந்தார பாந்தகைவ ஸ்கலச்சரணோஸ்மி காதர விசீரியமானஹ. சரி, எல்லாம் சரி, பெருமாள்கிட்ட தான் எதிர்பார்ப்பேன், வேற தேவர்களை சேவிக்க மாட்டேன், அதெல்லாம் சரணாகதி பண்ணவாளுக்கு இருக்கு. சரி, இப்ப எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான் வச்சுக்கோங்க. நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கறான்,
எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ போயின்னு இருக்கு அப்படின்னுவோம். ஏன் அந்த மாதிரி இப்ப எப்படி இருக்கோங்கோ அப்படின்னு சொன்னா ஏதோ போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற. ஏன் இப்படி சொல்றோங்கோ அப்படின்னா, ஆமா என்னன்னு சொல்றது, ஏன் என்ன காலக்ஷேபத்துல ஏதாவது குறையா, ஏன் இப்படி சொல்றோங்கோ அப்படின்னா, ஒண்ணுமில்ல கைங்கரியங்கள்லாம் ஒழுங்கா பூர்த்தியா பண்ண முடியலையே அப்படின்னு தான் குறை. ஏன் பண்ண முடியலன்னு சொல்றோங்க, நன்னா தானே பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னா, ஆமா என்னத்த கைங்கரியம் பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஒரு விதத்துல பார்த்தான்னா ஏமாத்தின்னு இருக்கும் அப்படின்னு தான் ஆகும். இதை உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க நைச்சானுசந்தானம். ஏன்னு கேட்டானா நம்ம கைங்கரியம் பண்றது பெரிய விஷயம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இது ஒண்ணுமில்லை, ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர உண்மையான பூர்ணமான கைங்கரியம் நம்மளால பண்ண முடிஞ்சதா அப்படின்னா யாராலுமே பண்ண முடியாது. தொண்டடி பொடியாழ்வாரே சொல்லியிருக்காரு இல்லையா, உள்ளுவான் உணர்வொன்றில்லா அப்படின்னு சொல்லியிருக்க. பூர்ணமான மனசோடு கூட பண்ணனா அப்படின்னா இல்லை, உள்ளத்தே உரையுமாலே உள்ளுவான் உணர்வொன்றில்லா கண்ணத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. அந்த மாதிரிதான் மகான்கள்லாம் சொல்லியிருக்கா. சுவாமி தேசிகன் இப்ப அந்த மாதிரிதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ மகான்கள்லாம் என்ன சொல்லிருக்கான்னு பார்த்தோம்னா, பிதாமகன் அடியனுடைய பிதாமகன் அக்னிஹோத்திரம் சுவாமி இருந்தார். அவர் விடாத அக்னிஹோத்திரம் பண்ணுவார். 25 வருஷ காலம் விடாம நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தார். அக்னிஹோத்திரம் பண்ணா 15 நாளைக்கு ஒரு நாள் இஷ்டி எல்லாம் வரும். அதுவே ஒரு யாகம் மாதிரி தான் நடக்கும். அது பெரிய காரியம். அது நம்மளால சட்டுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் 2 வேளையும் சாயம் பிராத்தகன்னு காத்தாலையும் சாயங்காலமும் அக்னிஹோத்திரம் விடாத பண்ணிட்டு இருக்கணும். 15 நாளைக்கு ஒரு நாள் இஷ்டி பண்ணணும். இப்போ ஒரு யாகம் ஒண்ணு பண்ண முதல்ல. இப்போ அந்த சுவாமி அக்னிஹோத்திரத்துக்காக லைஃபே செலவிச்சவர் இல்லையா, வாழ்க்கையே. அவர்கிட்ட குசல புஷ்டம் பண்ணுவாள்லாம், என்ன அக்னிஹோத்திரம் நன்னா போயின்னு இருக்கான்னு தான் கேட்பான். இப்ப காலக்ஷேபம் சாய்க்கிறவாள்கிட்ட காலக்ஷேபம் நன்னா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்பான். கோயில்ல கைங்கரியம் பண்றவாள்கிட்ட கைங்கரியம் நன்னா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்பான். இதுதான் இதான் வழக்கம். அதனால அவர்கிட்ட குசல புஷ்டம் பண்றவாள் இந்த அக்னிஹோத்திரங்கள்ல நன்னா நிர்வகிக்கிறமா நன்னா போயின்னு இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்ப அவர் சொல்லுவார், ஏதோ போயின்னு இருக்கு அப்படின்னு. ஏன் இப்படி சொல்றோங்கோ அப்படின்னா, ஆமா நான் பண்றது பூர்ணமா நன்னா பண்றேன்னான்னு எனக்கே தெரியல, நான் ஏதோ பெருமாள் அனுகிரகத்துல போற வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர். யாரும் செய்ய முடியாத காரியத்தை உட்காந்து செஞ்சிருக்க வருஷ கணக்குல. ஆனா வெளியில சொல்லச்ச ஏதோ பகவத் அனுகிரகத்துல போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்றேன்னா இல்லையான்னு தெரியல அப்படின்னு அதையே சொல்லுவார். நிறைய பேர்ட்ட இப்படிதான் சொல்லுவார். அந்த மாதிரி விசேஷமான கைங்கரியம் பண்றவா கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நம்ம பூர்ணமா நன்னாக சாஸ்திரிய ரீதியிலே பகவானுக்கு அத்தியந்தம் திருவுள்ளம் உகக்கும்படியான ரீதியிலே நமக்கு பண்ணும்படியான பாக்கியம் கிடைக்கிறதா, ஏதோ தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உணர்ந்தால்னா அது நைச்சானுசந்தானம். அதுதான் சொல்றார். எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னா, சுவாமி தேசியன் சொல்றார், ஏதோ போயின்னு இருக்கேன். காந்தார பாந்தகைவ ஸ்கல சரணோஸ்மி காத்தர விசீரியமானஹா. காட்டுல போகிற வழிபோக்கன் மாதிரி அங்கங்க இப்படி பார்த்துன்னு போயின்னு இருக்கேன். நான் கம்பீரமா நடந்து போறேன்னு சொல்லல. காட்டுல வழிபோக்கன் வழி தவறி உள்ளுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கோங்க. கலச்சரணோஸ்மி, கால் தடுக்கி எந்த வழியில போறதுன்னு தெரியாமல் நேர் பாதையா இருந்தா பரவாயில்ல, காட்டு வழி பாதையில உள்ளுக்குள்ள போயிட்டா வச்சுக்கோங்க, பாதை தெரியாமல். அப்ப எங்க முள்ளு இருக்கோ எங்க கல் இருக்கோ அங்கங்கெல்லாம் பார்க்கணும். நடுவில் எங்கேயாவது கால் தடுக்கும், கீழே விழ வேண்டி வரும். அப்போ ஒரு விதமான பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆக இந்த பயத்தாலும் குற்ற உணர்வாலும் காட்டுல போகிற வழிபோக்கன் மாதிரி ஸ்கலச்சரணோஸ்மி, அடிக்கடி தடுக்கி விழற ஒரு நடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் என்னுடைய நடையும் அப்படிதான் இருக்கு. ஏன் நல்ல தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளே, நித்திய கர்மானுஷ்டானங்கள் பகவத் ஆராதனங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு கேட்டா, விகல சகலாங்க விஷமான் தர்மான் நத சத்திய துவஜ நிபான் தாரையன்னு. வாஸ்தவம் தான், தர்மங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் செய்யறேன், ஆனா பூர்ணமா செய்யறேன்னா தெரியலையே. விக்கல கொஞ்சம் குறைஞ்சு விட்டு போச்சோ. சகல அங்க விஷமான், எல்லா அங்கங்களையும் ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போச்சோன்னு தோன்றது. சமமா பண்ண முடியல, விஷமமாக இருக்கு, நேர்மையா பண்ண முடியலன்னு அர்த்தம். ஆக அங்கங்கெல்லாம் ஏதாவது குறைஞ்சு போய் நேர்மையா பண்ண முடியாமல் இப்படி விஷமமாக காரியங்களை தர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் அதையே பெரிய விஷயமாக சொல்லிட்டு இருக்கேன். நான் பரமதார்மிகன்,
நான் என்ன ஆனாலும் சந்தியாவந்தனம் விட மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு கடைசியில காட்டுல போகிற வழிபோக்கன் மாதிரி அங்கங்க தடிக்கு விழுந்துட்டு அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போயிடும். வாழ்க்கைன்னா இங்க என்ன சொல்றேன்னு கேட்டார்னா தர்ம அனுஷ்டானம். ஸ்கலச்சரணோஸ்மி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸ்கலத்துனா தடிக்கு விழுகிற, சரணகா அப்படின்னா நடை. நடையில அப்படி இப்படி தடிக்கு விழறான், இல்ல கால்னு அர்த்தம் வச்சுக்கலாம் சரணகா. அப்போ கால் தடிக்க விழறவனா காட்டுல இருக்கான். இங்க தேசிகன் தன்னை சொல்லிக்கும் போது ஸ்கலத்துனா அங்கங்கே தடிக்க விடுகிற, தடுமாறுகிற, சரணகான அனுஷ்டானம்னு அர்த்தம் உண்டு. எல்லாம் தடுமாறுகிற அனுஷ்டானம். அனுஷ்டானம் இப்படி தடுமாறி தடுமாறி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. காந்தார பாந்தக இவ அப்படின்னு உதாரணம் சொல்ற. காட்டுல வழிபோக்கன் போல. காட்டுல வழிபோக்கன் எப்படி ஸ்கலச்சரணாக தடிக்கு விழுந்து இங்க அங்க கல்லு முள்ளெல்லாம் பார்த்து ஒரு வழியா போவானோ, அந்த மாதிரி என்னுடைய அனுஷ்டானங்கள் இப்படியே தடுமாறி தான் இருக்கு, பூர்ணமா இல்லை. ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னா கம்பீரமாக பூர்ணமாக கொஞ்சம் கூட மந்திரலோபம், கிரியாலோபம், திரவியலோபம், நியமலோபம் இந்த லோபங்கள்லாம் இல்லாமல், எந்த குறவும் இல்லாமல் இருந்தா அது பூர்ணமான அனுஷ்டானம். மந்திரத்துல குறையக்கூடாது, நியமங்கள்ல குறையக்கூடாது, திரவியங்கள்ல குறையக்கூடாது தானே. அப்படி இருந்தா பூர்ணமான அனுஷ்டானம். ஆனா அப்படி இல்லையே. விகல சகல அங்க விஷமான, விகல குறைந்திருக்கிற, சகல அங்க எல்லா அங்கங்களிலும், விஷமான நேர்மையாக இல்லாத எல்லா அங்கங்களும் அங்கங்க ஏதோ குறைஞ்சிருக்கு. அதனால ஒரு நேரம் இல்லாமல் சமமாக நடக்காமல் விஷமமாக நடந்துருக்கு அனுஷ்டானங்கள், தர்மங்கள். தர்மான் தாரையன் அப்படிப்பட்ட தர்மங்களை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு திருவாராதனம் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல மந்திரலோபம், முதல்ல திருவாராதனத்துல முதல்ல சுத்தி வேணும், ஆச்சார லோபம். சுத்தி இருக்குமா? ரொம்ப அத்தியந்த சுத்தியா ரொம்ப பெரியவாள்லாம் பார்த்திருக்கேன். திருவாராதனம் பண்றதுக்கு முன்னாடி காகிதத்தை தொடமாட்டான், பேப்பரை தொடமாட்டான், பிளாஸ்டிக் தொடமாட்டான். இப்படிலாம் திருவாராதனம் பண்றவாள்லாம் பார்த்திருக்கேன். அதாவது மாத்தியானிக ஸ்நானம் ஒரு ஸ்நானம். காத்தால சந்தியா அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10:30 மணி 11 மணி கிட்டத்தட்ட போய் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமான வஸ்திரத்தை உடுத்திண்டு அப்படிதான் பெருமாள் கிட்ட திருவாராதனம் பண்ணுவான். அப்ப அதுல எதையுமே கண்ட வஸ்து எதையுமே தொடமாட்டா. துணிமணிகள் மாத்திரம் இல்லாமல் பேப்பர் முதலான வஸ்துக்கள்லாம் கூட தொடாமல் அவ மடியா சுத்தமா வச்சுருக்க பாத்திரங்கள் அது மாத்திரம்தான் தொடுவான். அந்த மாதிரி ஆச்சாரம் இருக்கா? ஏன்னா அதுல விக்கலம், அது குறைஞ்சு போயிடுது. சரி, மந்திரங்கள் அப்படின்னா வேத மந்திரங்களோ இல்ல திருவாராதனத்தில் சொல்லப்பட்ட இந்த பூத்த சித்தி மந்திரங்களோ அதுல எந்த குறவும் இல்லாமல் இருக்கணும். இல்ல திரவியங்கள் அப்படின்னு பார்த்தா திருவாராதனத்தில் சமர்ப்பிக்கிற தூபமோ தீபமோ புஷ்பமோ அது என்னென்னமோ எல்லா திரவியமும் யார் சமர்ப்பிக்கிறா? திருவாராதனத்துல நித்தியமே மதுபர்க்கம் சமர்ப்பிக்க சொல்லிருக்கு. யார் சமர்ப்பிக்கிறா? திருவாராதனத்துல நித்தியமே அந்த போகமாக அரிசி சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி மாத்திராதானம் பேர். அதுக்கு மாத்திராதானம் அப்படின்னு பண்றது உண்டு. இப்ப கூட ஸ்ரீமத் அகோபில மடத்துல மாத்திராதானம் உண்டு. பெருமாளுக்கு சமர்ப்பிப்பான், நித்தியமே சமர்ப்பிக்க சொல்லிருக்கு. யார் சமர்ப்பிக்கிறா? அப்ப இந்த மாதிரி பார்த்தானா சில திரவியங்கள்லாம் விட்டு போறது. அடிக்கடி தூபம் தீபங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டே இருக்கணும் வருது. ஆனா கிரகங்கள்ல பண்ற திருவாரணத்துல ஒரு தரம் தான் சமர்ப்பிப்பா. தூப தீபங்கள்லாம் ஒவ்வொரு தரமும் சமர்ப்பிக்க மாட்டான், பல தடவை சொல்லியிருக்கு. ஆனா அப்ப இதெல்லாம் பார்த்தான்னா திரவிய லோபம், திரவியத்துல குறைவு இருக்கு, மந்திரத்துல குறைவு இருக்கு, நியமத்துல குறைவு இருக்கு. பல விதத்துல ஒரு சாதாரண திருவாராதனங்கிறது ஒரு சாதாரண அனுஷ்டானம், அதுல இத்தனை லோபம் வரும். சந்தியாவந்தனம் அப்படின்னா அதுல எத்தனையோ லோபம் வரும். அதுல சந்தியாவந்தனம் மந்திரங்கள்ல ஸ்வரங்கள்லாம் மாறாமல் நன்னா சொல்றோமா, பக்தியோட சொல்றோமா அப்படின்லாம் இருக்கு. ஏதோ ஒரு 10 காயத்ரி அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு முன்ன பெண்ண சேர்ந்து 10 காயத்ரி பண்ணோம் பெயர் பண்ணிட்டு ஓட்டுறோம் இல்லையா அதி வேகமாக. அப்படி இல்ல காயத்ரி மந்திரமே எத்தனை இடத்துல நிறுத்தி சொல்லணும் அப்படிலாம் கணக்கு இருக்கு. 5 இடத்துல நிறுத்தி சொல்லணும். ஒரே மந்திரம் தான், ஆனா 5 இடத்துல விட்டு விட்டு சொல்லணும். அத சேர்த்து வேகமா சொல்லக்கூடாது. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கிய கேசரிங்கிற மாதிரி வேகமா சொல்லக்கூடாது. 5 இடத்துல நிறுத்தி நிறுத்தி சொல்லணும் அப்படிலாம் இருக்கு. இப்போ இப்படி எல்லாம் பார்த்தோம்னா அந்த நியமங்களோடு கூட அந்த ஆச்சாரத்தோடு கூட சந்தியாவந்தனம்னா அந்த காலத்துல பண்ணணும்னு இருக்கு. அந்த கால நியமங்கள் முதலானதெல்லாம் இருக்கு. எல்லாத்தோடையும் யார் பண்றா அப்படின்னா
நம்ம எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான். விகல சகலாங்க விஷமான, எல்லா அங்கமுமே விகலமா இருக்கு, குறைவா இருக்கு. பூர்ணமான அங்கத்தோட எதுவும் பண்ண முடியல. அதனால சமமான அனுஷ்டானம் அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல நேர்மையான அனுஷ்டானம்னு இல்லைன்னு வச்சுக்கலாம். அதுல எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரியான அனுஷ்டானம்ங்கிறது இல்லை. அப்படிப்பட்ட தர்மான்னு, அப்படிப்பட்ட தர்மங்கள் இந்த மாதிரிதான் நம்ம பண்ற ஒரு சின்ன தர்மங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இப்படிதான். சந்தியாவந்தனத்துல இருந்து ஆரம்பிச்சு திருவாராதனத்துல இருந்து ஆரம்பிச்சு நாம எங்க யாகம் பண்றதோ தபஸ் பண்றதோ இதெல்லாம் எங்க வரப்போறது. இதே தவிர எத்தனையோ கோயில போய் பகவத் கைங்கரியம் பண்ணச்செல்லாம் அங்கெல்லாம் கூட விகல சகல அங்க விஷமான் தான். அகலின் சகல அங்கத்தோடு கூட எல்லாத்தையும் சமர்ப்பிக்க முடியறதானா அதுவும் கிடையாதுன்னா. ஏதோ முன்ன பின்ன குறைஞ்சா கூட பரவாயில்ல, பெருமாள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருவோம். நிறைய பேர் பெருமாளுக்கு என்ன அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவர் ஒன்றும் கேட்கலையோ இல்லையோ, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலையா. அதுதான் அப்படிப்பட்ட தர்மங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தர்மங்களை பண்ணிட்டு இருக்கிறவன் ஏதோ போயின்னு இருக்குன்னு தான் சொல்லணும். அனுஷ்டானம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. தர்மான் துவஜநிபான் தாரயன்னு. துவஜநிபான் அப்படின்னா கொடி போலன்னு அர்த்தம். துவஜன்னா கொடி, நிபன போல. ஏன்னா தர்மத்துக்குன்னே கொடி கட்டி வச்சிருந்தவன் போல ஒரு பெரிய கொடி ஒண்ணு கட்டி அந்த கொடி மேல பரமதார்மிக, தார்மிக சிரேஷ்டா, தர்மசிரேஷ்டா அப்படிலாம் மேல எழுதி போர்டு மாட்டி, ஆத்துல மேல போர்டு எழுதி மாட்டி தர்மசிரேஷ்டனோ தார்மிக சிரேஷ்டனோ பரம தார்மிகனோ வச்சுண்டு வேஷம் போட்டுன்னு செய்யறான்னு அர்த்தம். சுருக்கமா சொன்னான். தர்மான் துவஜ நிபான் அப்படின்னா தர்மத்வஜம் வச்சுட்டு இருக்கான். சம்ஸ்கிருதத்துல வேடிக்கையான ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, கொடி மாதிரி மேல வச்சுட்டு இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள செய்யறது வேறங்கிற அர்த்தத்துல வரும் அது கிட்டத்தட்ட. பொதுவாக துவஜ நிபான் கொடி போல வச்சுக்கொண்டு அப்படின்னா நல்லதும் உண்டு. தர்மத்வஜாகன்னு சில பேர் வச்சுப்பா. அதாவது தர்மத்தையே கொடியா வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ இவன் மேல கொடி கட்டி வச்சிருக்கான், நான் தார்மிகன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்க தேசியன் எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, ஏதோ தார்மிகன் அப்படின்னு அதையே கொடி கட்டி பறக்க விட்டுண்டு உள்ளுக்குள்ள நான் செய்யறதெல்லாம் விகல சகலாங்க விஷமான் அப்படின்னு எல்லா அங்கத்திலையும் குறைவோட கூட மந்தமோ திரவியமோ கிரியையோ எல்லாத்திலையும் குறைவு போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். பெயர் மாத்திரம் தார்மிகன் அப்படின்னு பெயர் வச்சுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட தர்மத்தை தரிச்சுட்டு இருக்கேனே நானு. என்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார்னா, ஏன்னா தர்ம அனுஷ்டானங்கள்லாம் நன்னா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்? ஏதோ போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நன்னா போயிட்டு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நான் எப்படி எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டா, ஸ்கலச்சரணோஸ்மி, ஏதோ தடுமாறிண்டு போயிட்டு இருக்கு. என்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் தடுமாறிண்டு போயிட்டு இருக்கு. காந்தார பாந்தக இவ, காந்தார பெரிய காட்டிலே, பாந்தகாக வழிபோக்கன் போல, பெரிய காட்டிலே வழிபோக்கனானோ அப்படி போயிட்டான்னா உள்ளுக்குள்ள காட்டு வழியில வழி காட்டுல செய்ய தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னோர்கள் போன வழி ஒத்தையடி பாதையெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அது மாதிரி தெரிஞ்சா வந்து விடலாம். தெரியலன்னா அந்த கல்லூரி முள்ளி இன்னும் மாட்டிக்கணும். கடைசியில மாட்டின்னா அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கேருந்து அங்கே தாவுவான், இங்கே இந்த இடத்துல அங்கே தாவான், எங்கேயாவது கீழே தடுமாறி விழும்படியா ஆகும். அதனால ஸ்கலச்சரணோஸ்மி, தடுமாறுகிற நடையை உடையவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல அர்த்தம் சொன்னேன், தடுமாறுகிற அனுஷ்டானத்தை உடையவனாக இருக்கேன். அனுஷ்டானம் தடுமாறின்னு இருக்கு. வயசான நடை தடுமாறும் இல்லையா, அந்த மாதிரி இப்ப அனுஷ்டானம் தடுமாறின்னு இருக்கான். நமக்கு என்ன கேட்டா எப்போ கீழ் விழுமோ எப்போ ஒழுங்கா நடக்குமோ என்ன தெரியாது. சில சில மாதம் நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும். காத்தர விஷீரியமானஹா, காத்தர பயத்தாலே விஷீரியமானஹா கலங்கிறவனாக. அந்த காட்டுல போனவன் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒழுங்கா ஊர் போய் சேரணுமேன்னு சொல்லிட்டு. அவன் பாட்டுக்கு வழி தவறி போறோமோ நேரம் போறோமோ எப்படி போறோமோ தெரியல. அஷ்டமனத்துக்குள்ள ஊருக்கு போயிடணும், ராத்திரி இருட்டுல காட்டுல மாட்டின்டா அவ்வளவுதான், மறுநாள் உயிர் பிழைக்க முடியாது. அதனால முன்காலத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகணும்னா நடுவுல காடு இருக்கும், காடை தாண்டி தான் போகணும். அப்படிதான் வரும் பொதுவாக. அப்போ நடுவுல காட்டுல மாட்டினோம், எப்படியாவது அஸ்தமனத்துக்குள்ள போகணுமேன்னு ஒரு பயத்துல இருப்பான். அது மாத்திரமாமல் காட்டுக்குள்ள வழி தவறி போயிட்டோமோன்னு பயம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். காட்டுக்குள்ள வழி தவறிட்டா திருப்பி வர்றது கஷ்டம். ஏன்னா காடுங்கிறது பெரிய காடா இருக்கும், அங்கேயே சுத்தின்னு இருப்பான். எந்த வழி வெளியில போறதுக்கு வழி என்னன்னே தெரியாது, அப்படியே சுத்தின்னு இருக்கும்படி ஆயிடும். அதனால காத்தர விஷீரியமானஹா, பலத்தாலே பயத்தாலே புடிந்தவன் கலங்கினவன் அர்த்தம்.
பயத்தாலே கலங்கினவன். நானும் அப்படிதான் இருக்கேன். காத்தர விசீரியமான ஏதோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு தார்மிகன் சொல்லிட்டேனே, வெளியில தார்மிகன் பேர் வந்துருத்தும், உள்ளுக்குள்ள அனுஷ்டானங்கள்லாம் கலச்சரணகான்னு சொல்ற மாதிரி தடுமாற்றத்துல இருக்கே. இப்ப இதனால என்ன பாபம் வருமோ, என்ன அபசாரம் ஆகுமோ, அதுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ, அதையெல்லாம் நினைச்சா பயந்துன்னு இருக்கேன். இப்போ காத்தர விசீரியமானஹா பயத்தாலே நடுங்கி புடிந்தவனாக அஸ்மி இருக்கிறேன். விகல சகலாங்க விஷமான் தர்மான் நத சத்ய அடியவர்களுக்கு மெய்யனே. நான் முதலே சொன்னாலே நீ அடியவருக்கு மெய்யன், நான் உனக்கு மெய்யனான்னு தெரியல. ஏன்னா உன் விஷய அனுஷ்டானம் மெய்யா பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு தெரியல. விகல சகலாங்க விஷமான் தர்மான் நத சத்ய துவஜ நிபான் தாரயன்னு அப்படிப்பட்ட தர்மங்களை கொடி போலே நான் தரித்து கொண்டு காந்தார பாந்தக இவ வழிப்போக்கன் போல, காட்டிலே வழிப்போக்கன் போல ஸ்கல சரணோஸ்மி தடுமாறும் அனுஷ்டானத்தை உடையவனாக இருக்கிறேன். காதர விசீரியமானஹா பயத்தாலே குலைந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால இதுதான் இப்படிதான் நாம சொல்லணும், நமக்காக தான் சொல்ற. சுவாமி தேசிகனுடைய அனுஷ்டானம் அவர் உஞ்சவர்த்தி அனுஷ்டானம். அவர் தன்னுடைய அனுஷ்டானத்தை சொன்னார்னு சொல்ல முடியாது. இங்க அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு தேசிகன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். நான் அபராதிகளுக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தினா உன்னை தேசிகன் அபராதி சக்கரவர்த்தின்னு சொல்லலாமா? அதை போல அபசாரம் உண்டா? ஏன்னா நமக்காக சொன்னார் அப்படின்னு தானே அர்த்தம். ஏதாவது ஸ்ரீவத் சங்காச்சார சுவாமி வியாக்கியானத்துல ஒரு விஷயம் எழுதியிருக்கார் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்போ இந்த ஸ்லோகங்களுக்கு தேசிகன் பரமாக அர்த்தம் எழுதும் போது அடியேனுக்கு கை கால்கள் உதறல் எடுக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா தேசிகன் அப்படி சொல்றார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும். அதாவது என்ன கேட்டான்னா, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தேசிகன் சாதிக்கிற விஷயத்த சொல்லும்போது ஆஹா இப்படி தேசிகன் சாதிக்கிறார், இத்தனை ஆச்சரியமா சாதிக்கிறார், இத்தனை அனுபவத்துல சாதிக்கிறார் அப்படின்லாம் சொல்றோம். இத்தனை தேசிகனுடைய சம்ஸ்கிருதத்துல கவி பிரயோகம் எத்தனை அழகா இருக்கு. ஒரு ஸ்லோகம்னு சொல்லச்ச கவியினுடைய பிரயோகம் எத்தனை அழகா இருக்கு, கவியினுடைய பாவங்கள்லாம் எத்தனை அழகா இருக்கு, பக்தி பாவங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அப்படிதானே பார்த்தோம். இப்படியெல்லாம் தேசிகன் அந்த புராண வச்சனங்களை எல்லாம் எப்படி எடுத்து சாதிக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொன்னோம் வச்சுக்கோங்களேன். அப்ப தேசிகன் ஆச்சரியமான பாவத்தோடு கூட இப்படி எல்லாம் சொல்றான்னு சொல்லும் போது கை உதறல் எடுக்கிறது அப்படின்னு. ஏன்னா அவர் அப்படி இருந்தார் இல்லையே. பின்ன என்ன கேட்டா நமக்காக தேசிகன் இப்ப சாதிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இத எந்த அனுஷ்டானம் என்ன பண்ணாலுமே ஏதோ பெருசா ஒரு அனுஷ்டானம் பண்றோனோ, பெருசா ஒரு கைங்கரியம் பண்றோனோ, வாழ்க்கையில சாதிச்சுட்டோம் அப்படின்னோ அப்படி கிடையாது. ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான், ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதை காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். ஏன்னா எல்லா அனுஷ்டானையும் விகல சகலாங்க விஷமான். அதனால்தான் எந்த அனுஷ்டானம் முன்னச்சியும் கடைசியில பிராயச்சித்தம் வரும். எதுவானாலுமே கடைசியில் ஒரு பிராயச்சித்தம் இருக்கும். என்னன்னு கேட்டான்னா இந்த மந்திரலோபே கிரியாலோபே திரவியலோபேன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி மத்திய சம்பாவித மந்திர தந்திர ஸ்வர வர்ண விதி விபரியாச நியூன அதிரேக பிராயச்சித்தார்த்தம். மத்தியத்துல மந்திரத்திலேயோ தந்திரத்திலேயோ ஸ்வரத்திலேயோ அதிகமோ குறவோ என்னவோ ஏதோ வருதோ எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமாக அதுக்கு சில ஹோமங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஸ்ராத்தமோ விவாகமோ எதுவானாலுமே சரி, இது பிராயச்சித்த ஹோமம்னு பேர் இதுக்கு. கடைசியில ஒண்ணு இது. அப்போ பிராயச்சித்த ஹோமத்துல ஏதாவது லோபம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? ஆனா அப்படி ஆச்சரியமா ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஏன்னு கேட்டான்னா நான் எந்த லோபமும் இல்லாத பண்ணிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதோ லோபம் இருக்கதான் இருக்கும். லோபம்னா குறவுன்னு அர்த்தம். ஏதாவது குறவெல்லாம் இருக்கதான் இருக்கும். எல்லாத்தையும் பூர்ணமாக நம்மளால பண்ண முடியுமா? அது முடியாது யாராலையும். அதுக்காக தான் நமக்காக தான் சொல்றார் விகல சகல அங்க விஷமான. சகல அங்க எல்லா அங்கங்களும் விகல குறைவுபடும்படியாக, விஷமான் அப்படின்னா சமமாக இல்லாமல் நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட தர்மங்கள் அர்த்தம். ரெண்டு மூணு தான் அர்த்தம் சொல்லலாம் இதுக்கு. சிலதெல்லாம் விகலமாகவும் சிலதெல்லாம் சகலமாகவும் இப்படி விஷமமா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். சகலம்ங்கிறதுக்கு ஆப்போசிட் விகலம். விகலம்னா அங்கம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சகலம்னா அங்கம் பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். ஆக ஒண்ணு குறைஞ்சு ஒண்ணு பூர்ணமா இருந்தா கடைசியில சமமா இல்ல விஷமமா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இல்ல மொத்த அங்கங்களுமே விகலமா இருக்கு அப்படின்னால நேர்மையான முறையில இல்லைன்னு முதல்ல ஒரு அர்த்தம் பார்த்தோம். அதுதான் வியாக்கியானத்துல எழுதியிருக்கா. அப்படிப்பட்ட தர்மான் நத சத்ய
துவஜ நிபான் தாரயன்னே. துவஜ நிபான் போட்டது நான் ஏமாத்துறேங்கிறத காமிக்கிறதுக்காக கொடி கட்டி மேல வச்சுட்டு தார்மிகன் அப்படின்னு பெயர் வச்சுட்டு நாம செஞ்சுட்டு இருக்கேன். காந்தார பாந்தக இவ ஸ்கலச்சரணோஸ்மி காதர விசீரியமான. வழிபோக்கன் வழி நடந்து போறதும் நம்ம அனுஷ்டானம் பண்றதும் ஒண்ணு. ரெண்டுத்துக்குமே சரணம்னு பேர் உண்டுன்னு சொன்னேன். சம்ஸ்கிருதத்துல ஆச்சரணம் சொல்லுவா. ஆச்சரணம்னா அனுஷ்டானம். அவனுக்கு காலால் நடக்கிறதுக்கும் சரணம் அப்படின்னு பேர் உண்டு. காலால் நடத்தல். ஆனா ஏதோ கம்பீரமா நல்ல ரோடுல அழகாக காலில் பாதுகை எல்லாம் போட்டு கம்பீரமா நடக்கிற மாதிரி இல்லையே காட்டுல போறவன். வழி தெரியாம அல்லாடிண்டு கல்லுலையும் முள்ளியும் நடக்கிற எப்படி இருப்பான்? அந்த மாதிரி என் கதை இருக்கு அப்படின்னு சொல்ற. காந்தார பாந்தக இவம் அப்படின்னு என்னென்னமோ பண்ணேன். ஏதேதோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணேன். எப்படி எப்படியோ போச்சு. ஏதோ போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். போன வரைக்கும் பெருமாள் அனுப்புறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். அப்படி அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். திரதம்ம வம்மதயம் அதம்ம பவனான அக்கந்தவபட்டம் அகடந்த விபடிசாரம் அச்சுயமம் ஹசசி நூனலட்சி சமக்கம் ஸ்திர தர்ம வர்ம ஸ்தகிதம் அதர்ம பிரவணானாம் அக்ரஸ்கந்த பிரவருத்தம் அகடமான விப்ரதிசாரம் அச்சுத மாம் ஹசசி நூனம் லக்ஷ்மி சமக்ஷம். அச்சுத, என்னுடைய தர்ம அனுஷ்டானங்கள்லாம் பார்த்தா நீ சிரிப்ப. நீ சிரிக்கிற, உண்மையிலே நீ சிரிச்சுன்னு இருக்க. நான் வெல்கி போய் என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேனே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நமக்கே சிரிப்பு வரும். என்னத்த பண்றோம் நாம அப்படின்னு. நமக்கு சிரிப்பு வராட்டா கூட பரவாயில்ல, பெருமாளுக்கு சிரிப்பு வரும். என்ன பண்ணிட்டு இருக்கு இது, சந்தியாவனம் பண்றேன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாளுக்கு அதை பார்த்தா சிரிப்பு தான் வரும். பெருமாளுக்கு ஆராதனை பண்றோன்னு போறோம், அங்க போய் ஏதோ பண்ணோம்னா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரணமானவர்களா இருந்தா கோபம் வரும். ஆனா பெருமாள் இல்லையோ அவர், அதனால பக்தர்கள் கிட்ட வாத்சல்யம் இருக்கும் இல்லையோ, அதனால அவருக்கு சிரிப்பு தான் வரும். அச்சுத மாம் ஹசசி, அச்சுதா என்ன பார்த்தா நீ சிரிக்கிற. நூனம், எனக்கு என்ன தெரியும் நீ சிரிக்கிற. லக்ஷ்மி சமக்ஷம், அதுவும் பிராட்டியோட கூட லக்ஷ்மி தேவி கூட இருக்கா, ரெண்டு பேருமா சேர்ந்து சிரிக்கிறவங்க அப்படின்னு. ஐயோ இது என்ன ஆராதனை பண்றதா, இது என்ன பண்றது பாரு அப்படின்னு. சின்ன குழந்தைகள்லாம் கோயில போய் சேவிக்க வைப்பான். குழந்தைகள் கோயிலுக்கு அழிச்சுன்னு போய் இதுக்கு போய் நாம சேவிச்சோம்னா பட்டுன்னு சேவிக்க ஆரம்பிக்கும். சேவிக்கிற குழந்தைகள் சின்ன வயசு குழந்தைகள் ஆனா பட்டுன்னு பெருமாள் பக்கம் கால் நீட்டுன்னு சேவிச்சோம். அதுக்கு தெரியாது இல்லையோ, பெருமாள் பக்கம் கால் நீட்டுன்னு இப்படி சேவிக்கும். உடனே நாமளா என்ன பண்ணுவோம், சிரிப்போம். இது சேவிக்கிறானா பாரு, எப்படி சேவிக்கிறது பாரு அப்படின்னா பெருமாள் பக்கம் கால் நீட்டுன்னு சேவிக்கிறது. அந்த மாதிரிதான் நாம பண்ற அனுஷ்டானங்கள்லாம் பார்த்தா பெருமாளுக்கு சிரிப்பா இருக்கும். அம்மா அப்பாவுக்கு எப்படி குழந்தை பண்றதெல்லாம் சிரிப்பா இருக்கோ, அந்த மாதிரி குழந்தையாவது தெரியாத பண்றது, நம்ம சிலதெல்லாம் தெரிஞ்சுட்டே பண்ணுவோம். இருந்தா கூட வாத்சல்யத்தினாலே சிரிப்பு வருமா. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்திர தர்ம வர்ம ஸ்தகிதம் அப்படின்னு. ஸ்திரமா விடாமல் தர்மம் செய்பவன் அப்படிங்கிற ஒரு கவச்சத்திலே நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறேன். அதர்ம பிரவணானாம் அக்ரஸ்கந்த பிரவருத்தம், யார் அதர்மத்திலேயே ஈடுபாட்டோட இருக்காளோ அவர்கள் தோல்ல கை போட்டு அவர்களுடைய முன் பகுதியில இருக்கக்கூடியவன், அதுல ஃபர்ஸ்ட் நான் இருக்கக்கூடியவன். அகடமான விப்ரதிசாரம், இதுக்கான அனுதாபமோ பశ్చాத்தாபமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இப்படி எல்லாம் செய்யறோமே அப்படின்னு அதுக்காக மனசு வருந்தி நம்மளை மாத்திக்கிறதோ அப்படிலாம் எதுவுமே இல்லாதவன். அப்படி நான் செய்யற அனுஷ்டானம் இருக்கும் இல்லையோ, இதை பார்த்தான்னா அச்சுதா நீ என்னை கைவிட மாட்டேன், ஆனா என்னை பார்த்து சிரிச்சுன்னு இருப்ப. சந்தியாவனம் பண்ற லட்சணத்தையும் ஆராதனம் பண்ற லட்சத்தையும் கோயில்ல கைங்கரியம் பண்ற லட்சணத்தையும் பார்த்தா உனக்கும் பிராட்டிக்கும் ரெண்டு பேருக்குமா சிரிப்பு தான் வரும். ஒருத்தரா இல்ல, ரெண்டு பேரா இருக்கவங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள். நூனம் கசதி, எனக்கு என்ன தெரியும் நீங்களா என்னை பார்த்து சிரிப்பவங்க அப்படின்னு.
இங்க 3 விஷயம் சொல்லிக்கிறார் நைச்சானுசந்தானமாக. முதல்து ஸ்திர தர்ம வர்ம ஸ்தகிதம் அப்படின்னு. ஸ்திர தர்மன நிலையான தர்மம் அப்படின்னு அர்த்தம். நிலைய தர்மம் செய்கிறவன் என்னைக்கும் விடமாட்டேன், ஒரு நாள் கூட ஆராதனம் விட்டதில்லை, ஒரு நாள் கூட சந்தியாவதனம் விட்டதில்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இது ஒரு வர்மா கவச்சம்னு அர்த்தம். அதுல ஸ்தகிதம் அப்படின்னா மறைத்து கொண்டிருக்கிறவன் அப்படின்னு. அதாவது மேல கவச்சம் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு மேல நான் ஒரு கவச்சம் ஒண்ணு போட்டிருக்கேன். அது ஸ்திர தர்மம் அப்படிங்கிற கவச்சம். ரொம்ப ஸ்திரமாக தர்மம் செய்கிறவர், என்ன ஆனாலும் ஆச்சாரமே தவற மாட்டார் அப்படின்னும் நிலையா. அதாவது என்ன, தர்மம் செய்யறவா எல்லாரும் ஒரே மாதிரி நிலையா இருக்காளான்னா அதுவும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் செய்வான். அதுக்கப்புறம் பார்த்தான்னா முன்ன இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டான். 3 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்க மாதிரி இன்னும் 4 வருஷம் கழிச்சு இருப்பேன்னா சொல்ல முடியாது. குளிர் காலத்துல வெயில் காலத்துல எல்லாத்துலயும் ஒரே தர்மம் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கான மகான்கள்லாம் சில பேர் பார்த்திருக்கேன். வெயில் ஆனாலும் சரி, காற்றானாலும் சரி, குளிர் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஆச்சாரியாலாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு சூரியோதயத்துல சந்தியானம் பண்ணுவோம். வெயில் காலத்துல சந்தியாவதனம் 5:30 சூரியோதயம் ஆயிடும். குளிர் காலத்துல 6:30 ஆகும். மழை காலத்துல நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கும். நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், இப்ப போய் எப்படி குளிக்க போறது, அதனால கொஞ்சம் மழை நிக்கட்டும் அப்படின்னு 6:30 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு, மழை நிக்கட்டும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாளா என்ன? பார்க்க மாட்டா. மகான்களை சொல்றேன், மழை நிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இவ அனுஷ்டானம் நிக்காது. இல்ல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவ அனுஷ்டானம் நிக்காது. மாத்தியானிக ஸ்நானம்னா அந்த வெயில்ல போவா. மத்தியானம் 11 மணிக்கு நான் ஒரு பக்கத்துல அங்கிருந்து கிளம்பி குளத்துல மாத்தியானிக ஸ்நானத்துக்காக போயிட்டு வருவாள், பார்த்திருக்கேன். இது மாதிரி என்ன கொற்ற மழையானாலும் ஸ்ரீரங்கத்துல காவேரியில மகான்கள்லாம் குளிக்க போவா, பார்த்திருக்கேன். இன்னைக்குதான் நல்ல மழையா இருக்கே, நாங்களாம் ஆத்திலேயே குளிச்சிடலான்னு ஆத்த குளிப்போம். நாங்களாம் பசங்களோ ஆத்துல இருக்கிற பெண்களோ எல்லாம் மழையில போய் எதுக்காக காவேரிக்கு போகணும், அதனால ஆத்திலேயே குளிச்சிடலாம் அப்படின்னு தலையில ஒரு துண்டை போட்டுன்னு நேரம் காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. காவேரி ஸ்நானம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குதான் ஸ்திர தர்மன் பெயர். எனக்கு ஸ்திர தர்மம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. வெளியில ஸ்திர தர்மம் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். ஸ்திர தர்ம வர்ம ஸ்தகிதம். இப்பவுமே கவச்சம் போட்டுன்னு இருக்கோம்லாம் என்ன பண்ணுவான் கேட்டான்னா, அந்த உடம்பு மறைக்கிறதுக்கு தான் கவச்சம் போடுறான். அதனால ஸ்திர தர்மங்கிற கவச்சம் உள்ளுக்குள்ள இருக்கிறது அஸ்திர தர்மம்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள தர்மங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, வெளியில அந்த ஸ்திர தர்மம் அப்படின்னு. யுத்தத்துல கவச்சம் போட்டுக்கிறான் எதுக்காக அப்படின்னா, எதிராளி அஸ்திரம் போட்டான்னா அது இவன் உடம்பு தொலைச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு தாங்காது. அதனால என்ன பண்ணா மேல கவச்சம் போட்டுக்கிறான் அந்த அஸ்திரத்தையும் தாங்கும்படியாக. உண்மையில இவன் உடம்பு தாங்காது, ஆனா தாங்கும்படியா சொல்லிக்கிறாள். அந்த மாதிரி உண்மையில ஸ்திர தர்மம் கிடையாது, ஆனா ஸ்திர தர்மம் இருக்கிறதா சொல்லிக்கிறோம். ஏமாற்றுவதற்காக போடுகிற கவச்சம்னு வேணா வச்சுப்போம் அப்படின்னு. ஸ்திர தர்ம வர்ம ஸ்தகிதம், நிலையான தர்மம் செய்பவன் என்கிற வர்ம கவச்சத்தாலே ஸ்தகிதம் மறைத்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு. என்னத்தானே மறைச்சிண்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு அப்படிங்கிற மாதிரி, தொண்டுக்கே கோலம் பூண்டு. வெளியில வேஷங்கள்லாம் பார்த்தா கைங்கரியம் பண்றதுக்குன்னே பண்ணவன் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கைங்கரியத்துக்கான சாதனங்களை எல்லாம் கையில எடுத்து வச்சுண்டு தொண்டடி பிழையாழ்வார் என்னதான் தோன்றியதோல் தொண்டடி பொடி என்னும் அப்படிங்கிறார். எப்பவுமே துளசி மாலை கூட தான் இருக்கும், கூடையோடு கூட தான் இருப்ப அவர். அந்த மாதிரி நாமளும் அந்த மாதிரி எப்பவுமே கைங்கரியத்துக்காக ஏதாவது ஒரு பாத்திரமோ இல்ல சொம்ப தீர்த்த பாத்திரமோ அப்படி இல்லாட்டா வேற ஏதாவது கைங்கரிய சாதனத்தை எப்பவுமே கையில வச்சுண்டு ஸ்திர தர்மத்தை இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி வேஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்திர தர்ம வர்ம ஸ்தகிதம், அதுல மறைஞ்சு இருக்கான், மறைந்து இருக்கிறவன். சரி, உள்ள எப்படி இருக்குன்னு கேட்டானா, வெளியில இப்படி வேஷம் இருக்கு, உள்ள எப்படி இருக்குன்னு கேட்டானா, அதர்ம பிரவணானாம் அக்ரஸ்கந்த பிரவருத்தம். யார் அதர்மம் செய்யறவாளோ அவளுடைய அக்ரஸ்கந்தன முன்பகுதின்னு அர்த்தம். முன்பகுதியில பிரவருத்தம் இருக்கிறவன். அதர்மம் செய்யறவாள் ஃபர்ஸ்ட் இருப்பேன்னு அர்த்தம், சுருக்கமா சொன்னா. வெளியில தர்மம் செய்யறவனா வேஷம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா
அதர்மம் செய்யறவாள் என்ன போல அதர்மம் செய்யறவா யாரும் கிடையாது அப்படின்னு அந்த அளவு மோசமாக இருக்கக்கூடியவன். அதர்ம பிரவணானாம், அதுவும் பிரவணன் பதம் போடுற. அதாவது நான் தர்மமே பண்றேன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தன் நான் அதர்மமே பண்றேன்னு சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்றானோ அதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள நான் அதர்மிஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எதுவும் பண்றது இல்லை, சந்தியாவந்தெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை நானு அப்படின்னா, நான் சந்தியாவந்தனம் விடாம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நம்மளை போல ஒருத்தன். இன்னொருத்தன் ஒண்ணு சொல்றான், நான் சந்தியாவந்தனமே பண்றது இல்லை அப்படின்றான். இது ரெண்டு பார்த்தா ஒரு விதத்துல ஒண்ணு. ஏன்னு கேட்டா இவன் பண்ணிட்டு இருக்கிறதும் அவன் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னு பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தானே, பேர் பண்ணிட்டு இருக்கிறது தானே. உண்மையில என்ன சந்தியாவந்தன்ற பிராணாயாமம் அப்படின்னா அந்த மந்திரம் சொல்ற வரைக்கும் மூச்சை இழுத்து பிடிக்கணும். நன்னா இழுத்து மூச்சை பிடிச்சு நன்னா பிராணாயாமம் பண்ணி 5 தடவை விட்டு விட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கண்ணை மூடின்னு பகவானை தியானம் பண்ணி ஏவம் தியாத்வா தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி இப்படி சந்தியாவந்தனம் நன்னா பண்ணான்னா நன்னாதான் இருக்கும். ஆனா ஆனா சந்தியாவந்தனம் பண்ணாதவன் மாதிரி சில பேர் சந்தியாவனம் பண்ற நன்னா வேஷம் போட்டு வெறுமை கிடுகிடுன்னு ஜலத்தை இறைச்சி பண்றி மந்திரங்கள்லாம் ஒண்ணு சொல்றதுலயும் வச்சுக்கோங்க. அவன் கதை மாதிரி ஆயிடுத்து இவன் கதையும். அதனால அதர்ம பிரவணானாம், அதர்மத்திலேயே ஈடுபட்டு இருக்கவன் நான் அதார்மிகன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் வச்சுப்போம். அவன் கூட்டத்தில் நான் இருக்க வேண்டியவன், அதுவும் முன்னாடி இருக்க வேண்டியவன். அதர்ம பிரவணானாம் அக்ரஸ்கந்த பிரவருத்தம், முன் பகுதியில பிரவருத்தம்னா இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். முன் பகுதியில, அதாவது உண்மையை பார்த்தான்னா அதார்மிகல்ல முன்னாடி இருக்கணும். அவனாவது உண்மையை சொல்லிடுறான், நான் ஒழுங்கா பண்ணல, சந்தியாவந்தனம் பண்ணல, நாம பண்றேன்னு சொல்லிட்டு சரியா பண்ணாம இருந்தான்னா அவனை காட்டுல பெரிய அதர்மம் ஆச்சு இல்லையா. அதனால முன்னாடி போகணும். எப்பவுமே உண்மையை ஒத்துட்டா வச்சுக்கோங்க, அது ஒரு விதத்துல நியாயம். நான் பண்ணல அப்படின்றான், நான் சந்தியாவந்தனம் பண்ணல அப்படிங்கிற ஒருத்தன் நான் பண்றேங்கிறான். அவன் பண்றேங்கிற பேர் தான் பண்றான்னு வச்சுக்கோங்க. அவனும் ஒழுங்கா சொல்லல, மந்திரங்கள்லாம் சரியா சொல்லல, நிறைய ஏமாத்துறான் அப்படின்னா. சில பேர் சில ஊருக்கு போனா சந்தியாவந்தனம் பண்ணுவா, சில ஊர்ல பண்ண மாட்டா, ஆத்துல பண்ண மாட்டா, 4 பேரை பார்த்தா பண்ணுவா, விசேஷ நாள்லாம் வந்தா பண்ணுவா, மித்தபடி பண்ண மாட்டா. இப்படிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. சில சமயம் மாத்தியானிகம் பண்றதுக்கு சமயம் இருக்காது, சில நாள் மாத்தியானிகம் விட்டுடும். காத்தால சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் மாத்திரம் தான் பண்ணுவா. சந்தியாவந்தனம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எல்லா அனுஷ்டானங்களுமே சந்தியாவந்தனம் மாத்திரம் இல்லை, எல்லா அனுஷ்டானங்களுமே பலவித ஏமாத்தலோட தான் கலந்துருக்கு. கடைசியில பண்ணாதவனே தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா பண்ணாதான் நான் பண்ணலன்னு முடிச்சுட்டான். நான் பண்றேங்கிறவன் ஆனா பண்ணல, பண்ணாமே பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ரெண்டுல எது தேவையில்லை. அப்போ அந்த அதர்மிகள்ல அவனுக்கு முன்னாடி நான் தான் பெரிய அதார்மிகன். அதனால்தான் அதர்ம பிரவணானாம் அக்ரஸ்கந்த பிரவருத்தம், முன்பாகத்திலே இருக்கிறவன். சரி, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருத்தோ இல்லையோ. அப்போ அகடமான விப்ரதிசாரம். அப்ப இதுக்கு பதில் நீர் என்ன பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணலன்னு தெரிஞ்சிருத்தோம். தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண முடிஞ்சுதா? சரியா பண்ண முடியல, திருப்பி பிராயச்சித்தம் பண்ணிடுறா இல்ல. சரி, பிராயச்சித்தம் பண்ணலங்கிறதுக்காக என்ன பண்ணிடுற அப்படின்னு கேட்டானா, ஒண்ணும் பண்ணல, பண்ணலையேன்னு மனசு கஷ்டப்பட்டீர அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏதோ பேர் பண்ணி ஏமாத்தினா அதோட சரி. அதனால மனசுல ஒரு பశ్చాத்தாபம்னு பேர். பశ్చాத்தாபம்னா ஐயோ இப்படிலாம் நடந்துட்டோமே அப்படின்னு, அதை பத்தி மன வருத்தம். மன வருத்தம்லாம் எதுவும் கிடையாது, கம்பீரமா போயிட்டு இருக்கேன். பண்ணேன்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா போயிட்டு இருக்கேன். அதான் அகடமான விப்ரதிசாரம். அனுதாபம் அப்படிங்கிறது பశ్చాத்தாபம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவன் அப்படின்னு. அனுதாபங்கிறது ரொம்ப முக்கியங்கிறா. எப்பவுமே தப்பு பண்ணிட்டோங்கிறது பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுருச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ முதல்ல அதுக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தங்கிறது அனுதாபம் தான். ஐயோ நடந்துருத்தே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பிராயச்சித்தம் பண்ணணும். எப்பவுமே இந்த அனுதாபத்தோட தான் பிராயச்சித்தம் பண்ணணும். பிராயச்சித்தம் பண்ணணுமேன்னு பிராயச்சித்தம் பண்ணக்கூடாது. ஐயோ தப்பு நடந்துருத்தே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்து வருத்தி பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் இனிமே பண்ணாம இருக்கணும். அனுதாபாத்து உபரமாத்து பிராயச்சித்தோன் முகத்புதாக பிராயச்சித்த கரணாச்ச பாப்பம் நஷ்யதி பாதுஷாகான்னு அழகா சொல்ற. ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அது பிராயச்சித்தம் பண்ணா போறாது, முதல்ல அனுதாபப்படணும்.
ஐயோ தப்பு நடந்துருத்தேன். அப்புறம் பின்னாடி என்ன பண்ணுங்க, இனிமே அந்த பாப்பம் வராம பாத்துக்கணும். அப்புறம் 3 பேர் இருக்கு. பிராயச்சித்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தப்பை பண்ண வச்சுக்கோங்க, பிராயச்சித்தத்துக்கு அர்த்தம் இல்லை. இப்போ பிராயச்சித்தம் பண்ணியாச்சா மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாது. இப்போ முன்னாடி தப்பு நடந்துருத்தேன்னு வருத்தப்படணும், மறுபடியும் அப்ப தப்பு பண்ணாம இருக்கணும். அப்புறம் பிராயச்சித்தம் பண்ணணுங்கிறதுல அதுல ஸ்ரத்தை இருக்கணும். அப்புறம் பிராயச்சித்தம் பண்ணணும். இந்த 4 வேணும். ஸ்ரத்தை இல்லாம பிராயச்சித்தம் பண்ணணுமே, தலைவிதியே கஷ்டமே அப்படின்னு பண்ணக்கூடாது. ஆக இத்தனை இருக்கு. இதுல எது இருக்கு உமக்குன்னா அகடமான, இதுல எதுவுமே கிடையாது. அனுதாபம் கூட கிடையாதுன்னா நாங்க பிராயச்சித்தம் பண்றது. நித்தபடி இப்படி நடக்கிறதுன்னா நடக்கிறது. அதை நினைச்சு வருத்தமா, அப்படி ஒரு வருத்தம்னு இருந்தா இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு மாறிக்கலாமே. என்னைக்கா ஒரு நாள் மாறி இனிமே நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி நல்லபடியா பண்ணலாமே. சகஸ்ரநாமம் சொல்றோம். சகஸ்ரநாமம் ஆரம்பிச்சு சின்ன வயசுல அடியானுக்கு சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கச்செல்லாம் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீமத் ஆண்டவன் கலாசாலையில சகஸ்ரநாம பாராயணம் நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் சகஸ்ரநாமம் சொல்றது. அழகா எல்லா கோஷ்டியா இருந்து சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு 5 நிமிஷத்துல முடியறது. இப்பெல்லாம் விடுகிற விஸ்வம் விஷ்ணு ரட்காரோ பூத 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 தனியா சொல்றோமா, அதுவும் மனசுக்குள்ள சொல்றோமா, 5வது நிமிஷத்துல முடியுது. ஒரு நாள் கூட சகஸ்ரநாமம் விடாம சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்காக பிரயத்தனங்கள்லாம் பட்டு இருக்கோம். ஆனால் 1000 நாமும் 5 நிமிஷத்தில் சொன்னாலும் அதுல என்ன அர்த்த அனுசந்தானம் இருக்குமா, இல்ல அனுபவம் இருக்குமா, இல்ல முன்ன பின்ன ஏதாவது பதங்கள் எழுத்துக்கள்லாம் விட்டு போயிருக்குமா? அதுக்கெல்லாம் கடைசியில் ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. என்ன கூட நாளையில இருந்து ஒழுங்கா செய்யணும்னு எண்ணம் இருக்கான்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அகடமான விப்ரதிசாரம், பின்னாடி செய்ய வேண்டிய அனுதாபமோ மற்ற எதுவுமோ கொஞ்சம் கூட இல்லாதவன். அப்படிலாம் இருக்கிற நான் நித்தியம் விடாமல் அனுஷ்டானம் பண்றேன், கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் பண்ணான்னா பெருமாள் என்ன பண்ணுவார்? அச்சுத மாம் ஹசசி நூனம் லக்ஷ்மி சமக்ஷம், பிராட்டியாரோட கூட இருந்து என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நான் போய் சந்தியாவதனம் பண்றேன்னோ இல்ல ஆராதனம் பண்றேன் கதை தந்து பெருமாளுடைய திருக்காப்பு விலக்கி நான் திருவாராதனம் பண்றேன்னு சொன்னாலே அவளுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். இது இன்னைக்கு என்ன பண்ண போறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாபதே பிரகசனோச்சிதம்ங்கிற தயாசதகத்துல தயாசதக ஸ்தோத்திரம் பண்ணச்ச அதை பார்த்தே அவ சிரிக்கிறாளாம். யாரு? பத்மாபதி, பத்மாவும் பதியும் சீனிவாசன் ஆர்மேல் வங்க தாயார் சுவாமி தேசியம் தயாசதம் பண்ணதை பார்த்து அவ சிரிக்கிறா, பரிகாசம் பண்ற. பத்மா அபதே பிரகசனோச்சிதம் ஆத்ரி ஏதாக அப்படிங்கிற பரிகாசம் பண்றா அவெல்லாம். ஏன்னா தயாசத ஸ்தோத்திரம் இது பெருசா ஸ்தோத்திரம் பண்ணிட்டா மாதிரி தயாசதத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. தயாசதத்தை யாருமே தயாக்கு ஸ்தோத்திரம் பண்ணல, ஆனா தேசியம் தான் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். தயாசதகம் கம்பீரமா ஆச்சு. வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோ தயா சதகமேத்தது எல்லாம் சரி, ஆனா ஏதோ பெருசா பண்ண மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன்னு அவெல்லாம் கை கொட்டி சிரிக்கிற, யாரும் பண்ணாதது இவ பண்ணிட்டாராம் அப்படின்னு. அப்போ சுவாமி தேசியன் சொல்ற பெருமாளும் தாயாரும் கை கொட்டி சிரிக்கிறா, பரிகாசம் பண்ணிட்டு இருக்கா, தயையே என்னை காப்பாத்து அப்படின்னாரு. அங்கேயும் தயதவே, அதான் தயாசத்துல அழகு. பெருமாளும் தாயாரும் கை கொட்டி பரிகாசம் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காளே, நான் ஏதோ கடல்ல விழுந்து தத்தளிக்கிற மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கேனே, அப்ப என்னை காப்பாத்தணும்னா பெருமாள் தாயார் தான் கை கட்டி சிரிக்கிறாளே கரையில, அவ காப்பாத்தணும் நீதான் வரணும். அப்ப தயையே என்னை நீதான் இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து காப்பாத்தணும். ஆத்ரியேதாக உன்னுடைய ஆதரவை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற. அந்த மாதிரி இங்கேயும் இந்த இடத்துலயும் அச்சுத மாம் ஹசசி நூனம் லக்ஷ்மி சமக்ஷம், என்ன பார்த்தா உனக்கு பரிகாசமா சிரிப்பு தான் வரும். தரியும் அச்சு எதிரியம் இயம்மி தேகம்மி ஏக்கதி அகே விகயம் காலோ அலம் நசயலோ கலுநாயே துஜ்ஜ புன்னபத்தம் ஹோமோ தரிதுமச்சுத துரிதம் அஸ்மின் தேகே ஏகதிவசேபி கிருதம் காலோயம் ந சகலஹ கருணாயாஸ்தவ பூர்ண பாத்திரம் பவாமஹா. சரி, அப்படின்னா எல்லாம் நம்ம பத்தி ஒழுங்கு நல்லா தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணது பார்ப்போம். அதான் நிறைய தப்பெல்லாம் பண்றோம். தர்மம்னு வேஷம் போட்டு இருக்கோம், கைங்கரன்னு வேஷம் போட்டு இருக்கோம், ஒன்னும் சரியா செய்யல. எல்லாம் சரியா கேட்கலாம்.
இதுவரை தப்புக்கெல்லாம் அன்னன்னைக்கு ஏதோ பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணலாமா, என்னென்ன தப்பு எல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி நித்திய ஒரு லிஸ்ட் எடுப்போம், ஒரு டைரியில எழுதுவோம், இன்னைக்கு என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவோம்னு. அதுக்கெல்லாம் என்ன பிராயச்சித்தம் பார்ப்போம். இந்த பிராயச்சித்தங்கள்லாம் அதெல்லாம் பண்ணி ஓரளவு தப்பெல்லாம் சரியாக்கி திருந்தி நல்லபடியா ஆகலாமா அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாதுன்னு. ஏன்னு கேட்டான்னா, ஒரு நாள்ல நான் செய்யக்கூடிய அபச்சாரங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு இன்னொரு நாள் போராது, இன்னும் ஒரு வருஷம் போராது, இன்னும் எத்தனையோ ஜென்மாந்தரங்கள்லாம் எடுத்தாதான் இதுக்கு பரிகாரம். ஒரு நாள்ல நான் பண்ற பாப்பத்துக்கு பரிகாரம் வரும். ஏன்னா அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசங்கியா அபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் இப்படி எல்லாம் இருக்கும்போது எத்தனை விதமான அபச்சாரம் பண்ண முடியுமோ அத்தனை விதமான அபச்சாரமும் இருக்கு. அகிருத்தியகரண கிருத்தியா அகரண, செய்ய வேண்டியது செய்யல, செய்யக்கூடாத நிறைய செய்யறோம் அப்படின்னு ஒண்ணுக்கும் பயந்து 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 உட்காண்டுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எழுந்துக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே பயந்து இருக்கா பெரியவாள்லாம். என்ன இருக்கு நமக்கு? வஸ்திரத்தை கீழ் வஸ்திரத்தை தொட மாட்டான் கையால, வேஷ்டியை தொட மாட்டான், வேஷ்டியை தொட்டா கையை நம்புவான். ஏன்னா அடுத்து பெருமாளை தொடணும்னா ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல வேஷ்டியை தொட வந்ததுன்னா உடனே கை நம்புவான். வேஷ்டியை தொடக்கூடாது, இடுப்புக்கு கை போகக்கூடாது, கை எப்படியே சுத்தமா அப்படி வச்சுருப்பான், நெஞ்சுக்கு நேரம் தான் கை வச்சுருப்பான். ஏன்னா கை சுத்தமா இருக்கணும். எப்படி எல்லாம் தர்மங்க அனுச்சரணம் ஆச்சாரமாகட்டும் தர்மமாகட்டும் எப்படி எல்லாம் இருந்திருக்கான். அப்படி பார்த்தானா உபச்சாரா உபதேசேன கிருதான் அகரகர்மயா அபச்சாரா நிமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. ஆராதனைங்கிறது உபச்சாரங்கிறது மாதிரி போய் ஆராதனைங்கிறது அபச்சாரம் ஆயிடும். மொத்தமா அபச்சாரம் பண்றதுக்குன்னே ஆராதனை பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒரு ராஜ புருஷன் கிட்ட, ஒரு ராஜா கிட்ட, ஒரு ராஜகுமாரன் கிட்ட எப்படி பவ்யமா இருக்கணுமோ அப்படி நடக்கணுமா. நேரம் நிக்க கூடாது, நேரம் பேசக்கூடாது, அதிகமா தும்மக்கூடாது, இருமக்கூடாது, கண்ணாபண்ணான் வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, இங்க அங்க எல்லாம் பார்க்க கூடாது. எத்தனை இருக்கு பெருமாள் கிட்ட. அப்படி பக்தியோடு கூட பய பாவனையோடு கூட பிரீத்தியோடு கூட இப்படி எல்லாம் தானே. ஒரு ராஜா கிட்ட இருந்தா எப்படி இருப்போம் நாம, ஒரு பெரிய மனுஷர்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருந்தானே எப்படி இருப்போம், சைடுல போய் ஓரமா நின்று கை கட்டி வாய் பொத்திண்டு இப்படிதானே இருப்போம். அந்த மாதிரி தானே இருக்கணும், அந்த மாதிரி தானே பேசணும். ஆனா கம்பீரமா எங்கேயோ பார்த்துட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு வார்த்தை சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு ஆராதனம் அப்படின்னா அது அபசாரத்துல தானே போய் முடியும். அப்ப இந்த மாதிரி ஆராதனத்துல இருக்கிற அபசாரம் பார்த்தாலே அதுவே அநேகம். அப்ப நாள் முழுக்க அப்படின்னு பார்த்தான்னா பரிதம் அச்சிததுரிதம் அஸ்மின் தேகே ஏக திவசே கிருதம், ஒரு நாள்ல பண்ணத பாபங்களை எல்லாம் கடப்பதற்கு இந்த சரீரத்துல, என்னுடைய இந்த சரீரத்துல ஒரு நாள்ல நான் பண்ண பாபம், துரிதம்னா பாபம், அதை தரித்தும் அதை நான் கடந்து வரணும்னா காலோலம் ந சகலாக, எல்லா காலமும் ஆனா கூட முடியாது. ஒரு நாள் பண்ற பாபத்துக்கு பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சு அனுதாபாத்து உபரமாத்துன்னு எல்லாத்தையும் பண்ணி நான் திருந்தி வரத்துக்கு இன்னும் ஒரு நாள் போறாது, இன்னும் ஒரு மாசம் போறாது, ஒரு வருஷம் போறாது, இந்த ஜென்மம் போறாது, இந்த காலம் மொத்தம் இருந்தாலும் இது போறாது. இதே மாதிரி சகல நாளும் பண்ணிட்டு இருக்கான்னா அப்ப இவனுக்கு எங்க பிராயச்சித்தம்? ஒன்னும் பிராயச்சித்தம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு நான் பண்ற அபசாரத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அது நடக்கிற காரியமே கிடையாது. ஏன்னா அத்தனை அபசாரம் நடந்து காத்தால தூங்கி எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை கை காலெல்லாம் ஒழுங்கா அலம்பிண்டங்களான்னு அதுல இருந்து இருக்கு. கையை காலெல்லாம் ஒழுங்கா அலம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு இருக்கு. ஆச்சார விஷயத்துல, அனுஷ்டான விஷயத்துல, கைங்கரிய விஷயத்துல, இன்னும் எல்லா விஷயத்திலும் இருக்கு. எத்தனை பெரியவாள் கிட்ட அபசாரப்படாம இருக்கணும், எத்தனை பெருமாள் கிட்ட அபசாரப்படாம இருக்கணும், எத்தனை ஆச்சார லோபங்கள்லாம் இல்லாம இருக்கணும். அதனால என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் முடியாது, இதெல்லாம் நடக்காது. அப்ப இத்தனையும் சொல்லி என்ன பிரயோஜனம்? கடைசியில நீ நேர்மையா எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படின்னா, அதனாலதான் சொல்றேன் கருணாயாஸ்தவ பூர்ண பாத்திரம் பவாமஹா, உம்முடைய கருணைக்கு நாங்கள் தான் சரியான பாத்திரம். உம்முடைய கருணை தவிர வேற கதி கிடையாது. நாங்க என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கறதான் பார்த்து உங்க கருணை வராதே. எதுவும் பண்ண முடியாதவன் கிட்டதானே உங்க கருணை வருது. அதனாலே உம்முடைய கருணைக்கு பூர்ண பாத்திரம் நாங்கள் தான். கருணாயாஸ்தவ பூர்ண பாத்திரம் பவாமஹம். ஏன்னா மற்ற பேர்லாம் பூர்ண பாத்திரம் ஆக மாட்டான், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியா பண்ணிருப்பாவா. எல்லாம் நீ காக்காசுரன் கருணை காமிச்சீர்,
அப்புறம் விபீஷன் கருணை காமிச்சின்னு அந்த கதையெல்லாம் சாதா கதை. விபீஷன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு கருணை காமிச்சால என்கிட்ட கருணை காமிச்சா உன் கருணை பூர்ணமாகும். நான் தான் பூர்ண பாத்திரம். அதுக்கு பூர்ண பாத்திரம்னா எப்படி இருக்கணும் கேட்டா மொத்தமும் வேக்கண்டா இருக்கணும் இல்லையா, அப்பதான் கருணை பூர்த்தி அதுல வரும். அதனால அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது எங்கள்கிட்ட, தர்மங்கிறதே ஒண்ணும் கிடையாது. அதனால எங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி தர்மங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி என்னதான் அதர்மங்கள்லாம், அதாவது அதர்மங்களுக்கெல்லாம் பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ண முடியாத நிலையில ஒரே நாள்ல ஏகப்பட்ட அதர்மங்கள் பண்ணி இருக்கோம். போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அதர்மத்தை பற்றியான ஒரு அனுதாபம் முதலானதெல்லாம் கூட இல்லாமல் பெருமை ஏமாத்தின்னு இருக்கோம். முதல் ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி தார்மிகன்னு பெயரை வச்சுண்டு ஆனால் ஏதேதோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக எங்களுக்கு எங்கெல்லாம் யோசிச்சு பார்க்காத இந்த மூணுனுடைய கடைசி சாரம் என்னன்னு கேட்டானா கருணாயாஸ்தவ பூர்ண பாத்திரம் பவாமா. நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நீ பண்ண வேண்டியது கருணை, அவ்வளவுதான். சரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இவங்கிட்டதான் கருணை காமிக்கணும், மத்த பேர்ட்ட காமிக்கிறதெல்லாம் கருணையே இல்லை. இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் இல்லையோ, நிறைய தப்பு பண்றவாள்கிட்ட தான் நல்ல கருணை காமிக்க முடியும். அதனால்தான் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்திங்கிற, நான் அபராதி சக்கரவர்த்தி, அப்ப எங்கிட்டதான் கருணை பூர்ணமா இருக்கும் அப்படின்னு. அதனால கருணாயாஸ்தவ பூர்ண பாத்திரம் பவாமஹா தரிதம் அச்சுத துரிதம் அஸ்மின் தேகே ஏக திவசேபி கிருதம். அச்சுத நீங்களை கைவிட மாட்டாதவனே, அஸ்மின் தேகே இந்த சரீரத்துல இந்த ஜென்மத்துல ஏக திவசே ஒரு நாள் கிருத்தம் செய்த துரிதம் பாப்பமானது தரித்தும் கடப்பதற்கு, அந்த பாபத்தை கடப்பதற்கு காலோலம் ந சகலஹா சகலஹா காலஹா எல்லா காலமும் சேர்ந்தா கூட அதை கடப்பதற்கு ந அலம் முடியாதுன்னு அர்த்தம். மொத்த காலமும் பிராயச்சித்தம் பண்ணி அனுதாபப்பட்டா கூட போறாது. அதனால அதை சொல்றாரு இல்லையா, ஏகக்ஷனே அப்படின்னு சொல்ற பட்டர் ஒண்ணு சொல்ற அப்படின்னு. அதாவது எத்தனை ஜென்மங்கள்லாம் எடுத்து அனுபவிக்க வேண்டிய ஒரு பலன், அப்படிப்பட்ட ஒரு பாபத்துக்கு பலன் பல ஜென்மம் எடுத்து அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பாபத்தை ஒரு க்ஷணத்துல பண்ணுவான் இவன். எத் ஜன்ம ரீதாயுதேன சக்கியம் தத் கில்பிஷம் சிர்ஜதி ஜந்து ரிஹக்ஷனார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் வரும். அந்த ஸ்லோகத்தை வச்சுதான் இந்த ஸ்லோகம் வந்துருக்கு. பல பல ஜென்மங்கள்லாம் எடுத்து தண்டனை அனுபவிக்க முடியாத ஒரு பாபத்தை ஒரு க்ஷணத்துல பண்றான். எத் பிரம்ம கல்ப நியுதானுபவேன சக்கியம் தத் கில்பிஷம் சிஜத்து ஜந்து ரிஹக்ஷனார்த்தே. இவன் ஒரு க்ஷணத்துல பண்ற க்ஷணார்த்தம், ஒரு பாதி க்ஷணத்துல பண்ற பாப்பம் இருக்கும், இதனுடைய பலனுக்கு எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். ஏவம் சதா சகல ஜென்மசோ, இதே மாதிரி நாள் முழுக்க பண்ணிட்டு இருக்கான், இதே மாதிரி வாரம் முழுக்க வருஷம் முழுக்க ஜென்மம் முழுக்க எல்லா ஜென்மத்திலையும் பண்ணிட்டு இருக்கான்னா இவனுக்கு போய் எங்க தீர்க்கிறது? ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம். அப்ப என்ன கேட்டா க்ஷாமியஸ்தி, அவனை நீ அவனை மன்னிக்கணும்னு உன்னை தவிர வேற கதியே கிடையாது. அவனுக்கு அவனா ஒரு கதி பார்த்துக்கலாங்கிறது கிடையாது. அதனால உன்னுடைய கருணைக்கு நாங்கள் பாத்திரமாக வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இப்படி நைச்சான சந்தானம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதற்கு பரிகாரம் கிடையாது அப்படின்னும், அதுக்கு எம்பெருமானுடைய கருணை ஒண்ணுதான் பரிகாரம் அப்படின்னும் அதையும் அழகாக எடுத்து சொன்னதை நம்ம பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.